இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நம்முடைய தேவன் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன். நம்முடைய ஆண்டவர் தீமையான காரியங்களை நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கே யோசேப்பு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். யோசேப்பின் வாழ்க்கை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அவருடைய இளமை பருவத்தில் இருந்தே அவர் தீமையையே வாழ்க்கையிலே அனுபவித்த ஒரு மனிதன். சின்ன வயதிலே தன்னுடைய தாயை இழந்தவர், தகப்பனுடைய அரவணைப்பிலே வளர்ந்தவர், தன்னுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவர். சகோதரர்கள் அவருக்கு பல தீமைகளை செய்கிறார்கள். அந்த சகோதரர்களால் அவர் தீமையை அனுபவிக்கிறார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், எப்படியாவது யோசேப்பை என்ன செய்தவனும் கொன்று போடணும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அதிலும் அவர் தப்பி அந்த இஸ்மவேலருடைய கரத்திலே விற்கப்படுகிறார். மீண்டுமாக அந்த போத்திபார் அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கேயும் அவருக்கு பிரச்சனை, அங்கேயும் அவருக்கு தீமை நடக்கிறது. செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலைக்கு செல்லுகிறார். அங்கேயும் சிறைச்சாலையிலேயும் அவருக்கு தீமை நடக்கிறது. தனக்கு உதவி செய்வான் என்று சொல்லி நம்பி இருந்த அந்த பானபாத்திரக்காரனை அவர் நம்புகிறார். அங்கும் அவருக்கு ஏமாற்றம். இப்படி அவர் பலவிதமான தீமைகளை வாழ்க்கையிலே அனுபவித்து கடந்து வருகிறார். கடைசியாக அந்த பார்வோனுக்கு அதிபதியாக, அந்த பார்வோனுக்கு அவர் என்ன செய்கிறார், அந்த ஸ்தானத்திலே அவர் உயர்த்தப்படுகிறார். முழு எகிப்துக்கும் அதிபதியாக அந்த யோசேப்பு உயர்த்தப்படுகிறார். தன்னுடைய சகோதரர்கள் அவரை வணங்குகிறார்கள். எல்லா காரியமும் அந்த ஆதியாகமத்திலே நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையிலே நடந்த எல்லா சம்பவங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். கடைசியாக இறுதியாக யோசேப்பு என்ன செய்கிறார், அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். அவன் முன்பாக தாழ விழுந்து வணங்குகிறார்கள். நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொல்லி வணங்குகிறார்கள். அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள், தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை என்ன செய்கிறார், இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அந்த தீமையை ஆண்டவர் நன்மையாய் மாற பண்ணினார். ஆண்டவருடைய நோக்கம் ஒன்று உண்டு. அந்த பஞ்சகாலம் காலத்திலே அந்த யாக்கோபினுடைய குடும்பம் போஷிக்கப்பட வேண்டும், அந்த குடும்பம் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் முன்னக்கூட்டியே யோசேப்பை எகிப்துக்கு அனுப்புகிறார். அந்த யோசேப்பை அனுப்பி ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு ஆண்டவர் யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பினார். ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையிலே அது தீமையாக அவருக்கு தெரிகிறது. சிறைச்சாலையின் அனுபவங்கள், இன்னும் பல துரோகங்கள் அவருக்கு தீமையாக தெரிகிறது. ஆனால் ஆண்டவர் அந்த தீமையெல்லாம் என்ன செய்கிறார், யோசேப்பு சகித்து வருகிறார். இறுதியிலே அந்த தீமையை ஆண்டவர் நன்மையாய் அவருக்கு மாற்றி கொடுக்கிறார். எல்லாம் அந்த சகோதரர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நான் என்ன செய்வேன், நன்மை செய்வேன். நீங்கள் தீமை செய்ய நினைச்சீங்க, ஆண்டவர் அதை என்ன செய்தார், நன்மையாய் மாற பண்ணினார். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக தீமைகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எவ்வளவு தீமைகள் என்னை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்க்கலாம். ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம ரோமரில் வாசிக்கிறோம். நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அனுமதி இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நமக்கு நடக்காது. நம்முடைய தலையில் உள்ள மயிரையெல்லாம் ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார். பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் என்ன செய்யாது, கீழே விழாது. அப்படி ஆண்டவர் சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அது சில வேளைகளில் நமக்கு தீமை போல தெரியலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தீமை என் வாழ்க்கையில் நடந்துட்டு, நான் எப்படி இந்த தீமையை நான் கடந்து செல்வேன், எப்படி இந்த தீமையை நான் சகிப்பேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாய் என்ன செய்வார், மாற்றுவார். இப்பொழுது
அது நமக்கு துக்கமாக தெரியலாம், கடினமாக கஷ்டமாக தெரியலாம். யோசேப்பும் அந்த பாதையின் வழியாய் கடந்து வந்தார். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வருகிற பொழுது அதை ஆண்டவர் என்ன செய்வார்? நன்மையாய் முடிய பண்ணுவார். நம்முடைய தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன், தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். பொல்லாத மனிதர்கள் நமக்கு தீமை செய்யலாம், ஆனாலும் ஒரு நாள் வருகிற பொழுது அந்த தீமையை ஆண்டவர் நன்மையாய் மாற்றி நம் தலையை ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எந்த ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடந்தாலும் அது அவர்களுடைய நன்மைக்காக தான் ஆண்டவர் என்ன செய்வார்? வைத்திருப்பார். அதனுடைய காரியம் நமக்கு முதல்ல புரியாது. ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை அனுமதித்தார், ஏன் இந்த தீமையை ஆண்டவர் என் வாழ்க்கையிலே அனுமதித்தார் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது? கடந்து செல்ல முடியாது. ஆண்டவரே இந்த தீமையை எனக்கு நன்மையாய் மாற்றி தாரும். அவர் தீமை செய்யாத தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு மூலமாக நமக்கு தீமை வருகிற பொழுது, மனிதர்கள் மூலமாக நமக்கு தீங்கு வருகிற பொழுது ஆண்டவர் அதை நன்மையாய் என்ன செய்கிறார்? மாற்றி தருகிறார். ஒரு புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை வாசித்த பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பிரவுன் என்பவர் ஒரு கப்பல் பிரயாணம் பண்ணுகிறார். கப்பல் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது அந்த ஒரு புயல் வருகிறது. அந்த கப்பல் ஒரு பாறையில் மோதி அந்த கப்பல் உடைந்து போகிறது. அங்கே எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? சிதறி போகிறார்கள். இப்படி இருக்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார்? ஒரு மர துண்டை பிடித்து நீந்தி ஒரு கரை சேருகிறார். அந்த ஒரு தீவில் போய் ஒதுங்கிடுதார். அப்போ அந்த தீவில் யாருமே இல்லை, மனித நடமாட்டம் இல்லாத ஒரு தீவில் போய் அவர் சேருகிறார். அந்த என்ன செய்ய அங்கே அவர் வழியே இல்லை, யாருமே இல்லை. அப்போ அவர் என்ன அங்கே உள்ள இலைகள் தழைகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு சின்ன வீடு மாதிரி செய்து அதில் அவர் இருக்கார். அப்போது அங்கே உள்ள கிடைக்கிற கிழங்குகள் பழங்கள் காய்கறி அதை சாப்பிட்டுட்டு அங்கே தங்கி இருக்கிறார். அப்போ ஆளே ஒரு நபர் கூட ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த தீவில் தன்னந்தனிமையாக இருக்கிறார். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? தினந்தோறும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த கப்பல் சேதத்தில் நீங்கள் என் ஜீவனை பாதுகாத்தீங்க, எனக்கு அது ஒரு பெரிய ஆபத்திலிருந்து என்னை விடுவித்தீங்க. இப்போதும் இந்த இடத்துல எனக்கு யாருமே இல்லை, நான் சீக்கிரமாக என்ன செய்யணும்? இந்த இடத்துலேருந்து நான் வெளியே போகணும், என் குடும்பத்தாரோடு நான் சேர்ந்து வாழணும். ஆண்டவரே, எப்படியாவது இந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு போங்க, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இடத்துல ஜெபித்து கொண்டே இருப்பாராம். இப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் கடற்கரையில் போய் நம்ம ஏதாவது கப்பல் ஏதாவது வருதான்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நடந்து கடற்கரையில் போய் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதற்குள்ளாக அங்கே பயங்கர இடி சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்க்கிறார். அவர் தனக்கென்று போட்டிருந்த அந்த கூடாரம் என்ன செய்கிறது? தீப்பிடித்து எரிகிறது. இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி, ரொம்ப கஷ்டம். ஆண்டவரே, நான் கஷ்டப்பட்டு ஒரு சின்ன கூடாரத்தை அமைச்சிருந்தேன், அதுவும் இப்போ என்ன செய்துட்டு தீக்கிரையாகி விட்டது. இப்போ எனக்கு தங்குறதுக்கு கூட இந்த குளிரில் மழையில் எனக்கு இடமில்லையே என்று சொல்லி அவர் செய்வதறியாது திகைத்து போய் நிற்கிறார், கலங்கி போய் நிற்கிறார். அங்கே தீ பற்றி எரிகிறது. அப்பொழுது தான் அவர் என்ன செய்கிறார்? அந்த தீ வெக்க தாங்க முடியாமல் ஒரு மரத்தில் ஏறி உட்காருவோன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு கண்ணீரோடு அந்த கடலை பார்த்து கொண்டு இருக்கிறார். தூரத்திலிருந்து ஒரு கப்பல் வேகமாக வருகிறதை அவர் காண்கிறார். உடனே இவர் இறங்கி அங்கே ஓடுகிறார். அந்த கப்பல்ல இருந்து ஆட்கள் இறங்கி வராங்க. வந்த உடனே அவரை பார்த்த உடனே அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. உடனே அவர் சொல்லுகிறார், ஒரு குழந்தையை போல அவர் என்ன செய்தார்? அவங்கள பார்த்து அழுதார். அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் கடலை அந்த கடல்லேருந்து அவங்க பார்க்குற பொழுது தீ எரிந்ததை பார்த்தபோது யாரோ தனக்கு ஆபத்து இருக்கிறது, நான் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி தீயை கொளுத்தி அவங்க அடையாளத்தை காட்டியிருக்காங்க. அப்போ இவங்க இந்த தீயை பார்த்தோன்னு இங்கே யாரோ மனிதர்கள் இந்த இடத்துல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இந்த இடத்துல தீ புகை வருதுன்னு சொல்லி அந்த கப்பலில் இருந்தவங்க இந்த கரையை நோக்கி இங்கே ஏதோ ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொல்லி அவரை தேடி வந்திருக்கிறார்கள். உண்மையிலே அவருக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியம். நம்முடைய தேவன் பாருங்க, அந்த குடிசை தீப்பற்றி எரிஞ்சிட்டேன்னு அவர் கவலைப்படுதார். அதுலேயும் ஆண்டவர் ஒரு நன்மையை என்ன செய்தார்? வைத்திருந்தார். அந்த தீ எரியாவிட்டால் அங்கே ஆள் இருப்பது அந்த கப்பலில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அந்த கப்பல் கடந்து போயிருக்கும். அந்த புகையை பார்த்துட்டு அவங்க என்ன செய்தாங்க? இங்கே ஏதோ ஒரு காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி கடந்து வந்தவங்க இவரை என்ன செய்தாங்க? காப்பாற்றி கொண்டு போகிறாங்க. அந்த தீ பிடித்திருக்காவிட்டால் அந்த கப்பலில் இருந்தவங்க அந்த பக்கம் வந்திருக்கவே முடியாது. ஆண்டவருடைய வழி நடத்துதலை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். என் தேவன் என் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார் என்று சொல்லி அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி அந்த புத்தகத்திலே வாசித்தேன். நாமும் கூட தேவனின் வழி நடத்துதல் சில நேரங்களை நமக்கு சந்தேகத்தை கொண்டு வரும். ஆண்டவர் உண்மையிலே என் கூட இருக்கிறாரா? ஆண்டவர் என் கூட இருந்தால் இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா? இப்படியெல்லாம் தீமைகள் வருமா என்று சொல்லி நாம் அநேக வேளைகளிலே தேவனை நாம் சந்தேகப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவர் மாற்றி தருகிற தேவன். இந்த காலை வேளையிலே அந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே,
இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சகலத்தையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன், தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். சுவாமி, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீமையான காரியங்கள், நாங்கள் கடந்து செல்கிற தீமைகள் எல்லாவற்றையும் சுவாமி எங்களுக்கு நன்மையாய் நீர் மாற்றி தாரும். உடைய நாமத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை